அனைவருக்கும் வணக்கம். சிவசிவா அன்பேஷ்வர் அறக்கட்டளையின் சார்பாக சஞ்சனா அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி அம்மா. இந்த தளத்திற்கு எங்களுக்கு வந்துட்டு சிறப்பு உரையாற்ற வந்ததற்கு மிக்க நன்றிகள், கோடான கோடி நன்றிகள். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்மா. ஸோ உங்களுடைய ஸ்பீச் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூம்மா. ஓகே மேம். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுங்க மேம். ஓகே, பக்கத்துல இன்னொரு ஸ்கிரீன் தெரியுது மேம். இது ஓகேயா? ஓகேங்க, தெரியுதுங்க மேம். ரெண்டு ஸ்கிரீனும் தெரியுது. சரி, ஓகே. சோ இன்னைக்கு நம்ம ஓல்ட் கேர் ஃபார் கிட்ஸ் அண்ட் அதுல பேரண்ட்ஸ், நம்ம பேரண்ட்ஸ் ரோல் என்னன்னு பார்க்க போறோம். நான் டாக்டர் ஷஞ்சு டென்டல் கிளினிக் ராயப்பேட்டால பிரைவேட் பிராக்டிஷனரா இருக்கேன். ஃபார் த பாஸ்ட் 8 to 9 years இங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2011ல பிடிஎஸ் முடிச்சேன் ராகஸ் டென்டல் காலேஜ்ல. அதுக்கப்புறமா சீனியர் இன்டர்ன்ஷிப் ராயப்பேட்டால பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட் பிராக்டிஷனரா தான் இருக்கேன். இதுதான் என்னோட பேசிக் டீடைல்ஸ். ஸோ நம்ம டாபிக் உள்ள போவோம். சோ இன்ஃபேன்ட் ஓரல் ஹெல்த், அதாவது குழந்தையோட ஓரல் ஹெல்த், நம்ம எவ்வளவு தூரம் சின்ன வயசுல அந்த குழந்தைக்குள்ள இந்த ஓரல் ஹெல்த்தை நம்ம கொண்டு வருவோமோ அதுதான் அவங்க வளர்ந்த பிறகும் நம்ம சொல்லி கொடுத்ததுதான் அவங்க மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைக்கு பால் பல்லு 6 மாசத்துல இருந்து ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும். சோ டோட்டலா ஒரு 20 பால் பல்லு அந்த குழந்தைக்கு வந்திருக்கணும் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா. இந்த பால் பல்லு எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பேபி டீத் ஆர் பிளேஸ் ஹோல்டர்ஸ் ஃபார் அடல்ட் டீத். அதாவது அந்த பால் பல்லு தான் அடுத்த வர பெர்மனன்ட் பல்லோட இடத்த தீர்மானிக்கும். இது தவிர்த்து இந்த பால் பல்லு நமக்கு மெல்லதுக்கு உதவும். அது இல்லாம அந்த குழந்தையோட ஓவரால் அப்பியரன்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம்க்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு பால் பல்லா விழுந்து ஃபைனலா 32 பெர்மனன்ட் அடல்ட் டீத் எரப்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 இல்லைன்னா 8 வயசுல பாப்பாவோட எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்கன்னா இது இப்படிதான் இருக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த வயலட் கலர் ஒரு பல்லு தெரியுது பாருங்க. வெளியில பல்லு இருக்கும், மேல வேர் இருக்காது. சோ எப்படி ஒரு பால் பல்லு எப்படி கரைஞ்சா அடுத்த பல்லு வரும்னு உங்களுக்கு இந்த போட்டோ பார்த்தா தெரியும். இந்த பால் பல்லு இருக்கிற இடத்துல அந்த பால் பல்லோட வேர் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்த உண்டான பெர்மனன்ட் பல்லு வெளியில வரும். சோ இந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் பால் பல் சீக்கிரமா எடுத்துடக்கூடாதுன்னு நம்ம பல் டாக்டர்ஸ் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது. பால் பல்லு தான் அடுத்த வர பெர்மனன்ட் பல்லோட பொசிஷனை தீர்மானிக்கிறது. உங்களுக்கு இந்த போட்டோ பார்த்தா ரொம்ப கிளியரா புரியும். நெக்ஸ்ட் நம்ம பல்லோட அனாட்டமி பார்ப்போம். அந்த பல்லோட ஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் இருக்குன்னு. நம்ம வெளியோட்டமா பாக்குற பகுதி நம்ம வாயை திறந்து ஆணு பாக்குற பகுதி அந்த பல்லோட கிரவுன்னு சொல்லுவோம். அது கீழே பல்லோட வேர் இருக்கும். சோ இந்த கிரவுன்ல இந்த மேல் போர்ஷன் தெரியுதுங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் பல்லோட கிரவுனு. நம்ம ஈர்க்குள்ள இருக்கிறது பல்லோட ரூட்னு சொல்லுவோம். சோ பல்லோட கிரவுன்ல உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னா, எனாமல் வரும், அதுக்கப்புறமா டென்டின் வரும், இதுக்குள்ள பல்லோட நரம்பு வரும். இது பல்ப்னு சொல்லுவோம். ஈருக்குள்ள வேற போர்ஷன் தான் இங்க மார்க் பண்ணியிருக்கோம். ஈருக்குள்ள உங்களுக்கு பெரிடான்டல் லிகமெண்ட் வரும். இது இல்லாம ஈரை சுத்தி எலும்பு இருக்கும், சிமெண்டம்னு ஒரு பகுதி இருக்கும். அந்த நரம்பு அப்படியே கீழே வரைக்கும் போகும். இதேதான் நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுக்கும் போது இதே ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம அந்த எக்ஸ்ரேலயும் தெரியும். எனாமல், டென்டின், பல்லோட நரம்பு, பல்ப் தெரியும், பெரிடான்டல் லிகமெண்ட் தெரியும். இப்போ பல் சொத்தை அதோட ஸ்டேஜஸ் நம்ம பார்க்கலாம். இனிஷியலா ஒரு பல்லு சொத்தை ஆகும்போது மேல நம்ம பார்க்கும்போது கருப்பு கலரா தெரியும் இல்லையா? சோ இது என்னெல்லாம் ஸ்டேஜஸ்ல இந்த பல் சொத்தை ஆகும், எந்த ஸ்டேஜ்ல வலி கொடுக்க ஆரம்பிக்கும்னு நம்ம இந்த போட்டோஸ்ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் அந்த பல் சொத்தை மேல நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணலையா, மேல ஃபர்ஸ்ட் எனாமல் வரும், அது கீழே டென்டின் வரும். சோ ஒரு பல் சொத்தை எப்போதும் ஆரம்பிக்கும் போது எனாமல் லெவல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறமா டென்டின்குள்ள போகும், அதாவது அந்த 2வது லேயருக்குள்ள போகும். அந்த டென்டின்ல இருந்து அது பரவிட்டுனா அடுத்தது அந்த நரம்பு தொட ஆரம்பிக்கும். இந்த நரம்பு தொட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பல் சொத்தையில இருந்து இன்ஃபெக்ஷன் கீழே வரைக்கும் பரவும்.
இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்துட்டு இது பார்க்கும்போது நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம பல் சொத்தை வந்துட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா இல்லைன்னா எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பாப்பாவோட பல்லுக்கு மேல இந்த மாதிரி ஒரு ஒயிட் லைன், ஒரு ஒயிட் ஸ்பாட் மாதிரி இருக்குன்னா வந்துட்டு அது வந்து சொத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்டார்ட் ஆக போற அருகுதி. அதாவது அந்த பல்லு வந்துட்டு சொத்தை ஆக போகுதுன்னு ஸ்டேஜ் காட்டுறது தான் இந்த ஒயிட் லைன். அதுவே வந்துட்டு அந்த ஒயிட் லைனுக்கு மேல ஒரு புள்ளி மாதிரி தெரியுது பாருங்க இந்த போட்டோல. இது வந்துட்டு பல் சொத்தை வந்துட்டு எனாமல் வரைக்கும் எஃபெக்ட் ஆயிருக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு இந்த போட்டோ பார்த்தா தெரியும். சோ இப்போ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிகே. பல்லோட சொத்தை வந்துட்டு எனாமல் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல அதுவா இந்த ஒயிட் லைனோ இல்லைன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பல் சொத்தை வந்துட்டு மேலோட்டமா இருக்கு, எனாமல மட்டும் தான் எஃபெக்ட் பண்ணி இருக்குன்னா வந்துட்டு ஒரு பல் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஃப்ளூரைட் வார்னிஷ்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஃப்ளூரைட் வார்னிஷ் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட். என்ன சொல்றது, அந்த பல்லுக்கு மேல ஒரு கோட்டிங் மாதிரி அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. சோ அந்த கோட்டிங் என்ன பண்ணும்னா அந்த சொத்தைய வந்து அடுத்த லெவலுக்கு போகாம இருக்கிறதுக்காக தவிர்க்கும். இப்போ இது பாக்குறோம் இல்லையா, ஏர்லி கேவிட்டின்னு போட்டிருக்கோம் இல்லையா. சோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு ஏர்லி கேவிட்டி இருக்குன்னா வந்துட்டு இதுக்கு வந்து பல்ல வந்துட்டு அந்த சொத்தைய கொஞ்சம் எடுத்துட்டு இந்த பல்ல வந்து அடைக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லெவல் வந்துட்டு அந்த சொத்தை வந்துட்டு அந்த எனாமலை தாண்டிட்டு அடுத்த லெவல் டென்டினுக்கு போகும்போது அந்த பாப்பாக்கு வந்துட்டு பல்ல வந்து கூச்சம் இருக்குன்னு வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது இல்லாம வந்துட்டு சாப்பாடு வந்து அந்த பல்லுக்குள்ள போய் தங்கும். இது வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து அந்த பல்லுக்கு வந்துட்டு ஒரு சின்னதா வந்துட்டு ஒரு அந்த சொத்தி எல்லாமே எடுத்துட்டு ஒரு சின்னதா ஒரு ஃபில்லிங் கொடுத்தாலே தாராளமா போதும். அடுத்த லெவல் வந்துட்டு இப்போ அந்த சொத்தை வந்துட்டு நம்ம எனாமல் டென்டின் தாண்டிட்டு அந்த பல்லோட நரம்பு வரைக்கும் போயிருக்கு, பல்ப் டச் ஆயிருக்குன்னா வந்துட்டு அந்த குழந்தைக்கு பயங்கரமா வலி எடுக்க ஆரம்பிக்கும். சுத்தமா வந்துட்டு தூங்க முடியாத அளவுக்கு வந்துட்டு வலி கொடுக்க ஆரம்பிக்கும். இதுல இன்னொரு சைன் என்னன்னா, ஆப்வியஸா அந்த இடத்துல சொத்தை இருக்கு, அதனால ஒரு ஓட்டை இருக்கும், சாப்பிட்டதெல்லாம் போய் வந்துட்டு அந்த இடத்துல போய் மாட்டிக்கும், குழந்தைனால மென்னு சாப்பிடவும் முடியாது. இது ஒரு எக்ஸ்ரே எடுத்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா வந்துட்டு பல்பெக்டமின்னு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பல்லுக்கு மேல கேப் போடுவோம். அந்த உள்ள இன்ஃபெக்ட் ஆயிருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா பல்லோட நரம்பு இன்ஃபெக்ட் ஆயிருக்கணும். சோ அந்த இன்ஃபெக்ட் ஆன நரம்பு மட்டும், அந்த இன்ஃபெக்ட் ஆன ஏரியா மட்டும் எடுத்து கிளீன் பண்ணிட்டு அடைச்சிட்டு இந்த பல்லுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சில்வர் தொப்பி மாதிரி போட்டு கொடுத்துருவோம். இப்போ இதையும் தாண்டி அந்த பல்ப்லயும் தாண்டி அந்த பல்ப்ல இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கீழே வரைக்கும் போயிருக்கு, அந்த பல்லுல வந்துட்டு ஒரு வீக்கம் மாதிரி வந்திருக்குன்னா வந்துட்டு பயங்கரமா வலி கொடுக்கும். அகெயின் வந்துட்டு சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு உள்ள போய் மாட்டும். இது திரும்ப வந்துட்டு எக்ஸ்ரே வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சேம் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபெக்டட் பல்ப் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு மேல வந்து திரும்ப கேப் போடுற மாதிரி இருக்கும். இந்த கேப் வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒயிட் கலரா தெரியும். சோ இதுதான் வந்துட்டு பல் சொத்தையோட ஸ்டேஜஸ். அந்த பல் சொத்தைக்கு வந்துட்டு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இது இல்லாம வந்துட்டு குட்டி பசங்களுக்கு வந்து ரொம்ப காமனா தெரியற வந்து ரேம்பன் கேரிஸ் இல்லைன்னா நர்சிங் பாட்டில் கேரிஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப அக்யூட்டா இருக்கும். இது எப்படின்னா வந்துட்டு மல்டிபிள் டீத், ஒரு பல்லு இல்லாம வந்துட்டு அந்த ஏரியால இப்போ ஃப்ரண்ட் வரிசையில இருக்கிற 6 பல்லுமே வந்து சொத்தையாயிருக்கும். ரொம்ப ரேபிடா ப்ரோக்ரஸ் ஆகும், மல்டிபிள் டீத் இன்வால்வ் ஆயிருக்கும். அந்த டிகேயோட எக்ஸ்டெண்டுமே வந்துட்டு ரொம்ப பெருசா இருக்கும். இதோட மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாட்டில் ஃபீடிங் தான் வந்து சொல்லுவோம். அந்த பாப்பாக்கு வந்துட்டு பால் வந்துட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பாப்பாவை தூங்க விடுறது. நிறைய அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு பாட்டில்ல பால் கொடுப்பேன், ஆனா நான் சர்க்கரையே போட மாட்டேன். சர்க்கரை போடாம இருந்தா கூட வந்துட்டு அந்த பால் வந்துட்டு அந்த அந்த குழந்தை வந்து அந்த பாட்டில் அந்த பால் குடிக்குது இல்லையா, அந்த பாலுமே வந்து அந்த டூத்ல வந்து கான்டாக்ட் வந்துட்டு அந்த நைட் பூரா இருக்கும்போது அதுவுமே வந்துட்டு சொத்தையை உருவாக்கும். சோ இதுதான் மெயின் ரீசன். இது தவிர்த்து வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஸ்வீட் சாப்பிடுறது இந்த மாதிரி பழக்கங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இல்ல அந்த குழந்தையோட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பல் சொத்தை வந்து ஜாஸ்தியா இருக்கு, இந்த மாதிரி கேசஸ்லயும் வந்துட்டு இந்த மாதிரி பாக்கலாம். மெயின் அட்வைஸ் இந்த போட்டோல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்து பாட்டில் ஃபீடிங் வந்துட்டு ஒரு வயசோட நிறுத்திக்கோங்க. ஒரு வயசுக்கு மேல வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பாட்டில வந்துட்டு அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பால் பல்லுக்கும் ஒரு அடல்ட், அதாவது ஒரு பெரிய அவங்களோட பல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இவங்களோடது இந்த போட்டோல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எனாமல் டென்டின் அதுக்கப்புறமா பல்ப். எனாமலோட திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், டென்டினோட திக்னஸும் ரொம்ப சின்னதா இருக்கும். பல்ப் வந்துட்டு நரம்பு வந்துட்டு ரொம்ப ப்ராடா இருக்கும், அதாவது கொஞ்சம் பல்ப் வந்துட்டு அந்த நரம்போட பிளட் சப்ளை வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும்,
அதோட சைஸுமே வந்து இதுக்கும் நீங்க இந்த போட்டோக்கும் கம்பேர் பண்ணாலே தெரியும். பல்ப் வந்துட்டு இங்க ரொம்ப ப்ரிடாமினண்டா இருக்கு. எனாமலும் டென்டினும் வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வேறாஸ் ஒரு அடல்ட் பல்ல பாத்தீங்கன்னா எனாமலும் டென்டினும் ஈக்குவல் லெவல்ல இருக்கு. பல்ப் வந்துட்டு கொஞ்சம் கீழே தான் இறங்கி இருக்கு. சோ இந்த பல்ல, அதாவது ஒரு குழந்தையோட பல்ல வந்து பல் சொத்த ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனாமல்ல இருந்து அது டென்டின்ல இருந்து ஒரு பல்ப்புக்கு போறதோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு சொத்தம் வந்துட்டு எனாமலுக்கு போச்சுன்னா அது ஒரு 2-3 மந்த்ஸ்லயே வந்து பல்லுக்கு போயிடும். வெரஸ் வந்து நீங்க ஒரு அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா அது எனாம்ல இருந்து டென்டின்ல இருந்து பல்ப் கேவிட்டி போயிட்டு அந்த பல்லு வலி கொடுக்கறதுக்கு வந்து டைம் ஆகும். சோ இந்த ஒரு பேசிக் ரீசனுக்காக தான் வந்துட்டு என்ன சொல்றோம்னா, ஒரு சொத்தைய பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வாயில ஒரு சொத்தை இருக்குன்னா, பல் சொத்தை இருக்குன்னா அது உடனே அடைச்சுக்கோங்க. அது வந்துட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, வலி கொடுக்கலன்னு சொல்லி தள்ளி விட வேண்டாம். இது ஒரு இந்த மெயின் ரீசனுக்காக தான் வந்துட்டு கிட்ஸுக்காக வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு அந்த டென்டல் ப்ராப்ளம் வந்து ட்ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒரு சொத்தைய வந்துட்டு வராம இருக்கிறதுக்காக பிரிவென்டிவ் மெஷர்ஸ், பல் சொத்தைய வந்து நம்ம எப்படி எல்லாம் தவிர்க்கலாம்னு பார்ப்போம். குழந்தைக்கு பல்லு இல்லாத பட்சத்திலேயே வந்து அந்த குழந்தையோட ஈர்ல வந்து பல்லு வராத பட்சத்திலேயே வந்துட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ஃபீட் கொடுத்த பிறகு நம்ம ஒரு ஈர துணியை வச்சுட்டு அந்த கம்ஸை கிளீன் பண்ணலாம். குழந்தையோட ஃபர்ஸ்ட் பல்லு வர ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம பிரஷிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிங்கர் பிரஷஸ்னு வரும், குட்டி பிரஷ் நம்மளோட விரல்ல மாட்டிட்டு அந்த பல்லுக்கு மேல கிளீன் பண்ணிக்கலாம். இது இல்லாம ஒவ்வொரு பல்லா வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 2 வயசுக்கு மேல அந்த குழந்தைக்கு வந்துட்டு நம்ம ட்வைஸ் பிரஷிங், காலையிலயும் நைட்டும் பிரஷ் பண்றது வந்துட்டு ஒரு பழக்கமா உருவாக்கலாம். குழந்தை 3 வயசு ஆகுற வரைக்கும் வந்துட்டு நம்ம டூத் பேஸ்ட்ல வந்து ஃப்ளூரைட் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து 3 வயசுக்கு மேல வந்து ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஃப்ளூரைட் வந்துட்டு டூத் பேஸ்ட் எதுக்காக வந்துட்டு முக்கியம், என்ன ரீசனுக்காக வந்து ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட் வந்துட்டு அட்வைஸ் பண்றோம்னா, ஃப்ளூரைட் எப்பவுமே வந்துட்டு பல்லோட சொத்தைய வந்து தவிர்க்கும். சோ நீங்க வந்துட்டு என்ன டூத் பேஸ்ட் எடுத்தாலும் வந்துட்டு அதுல வந்துட்டு ஃப்ளூரைட் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும். வெராஸ் ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தை வந்துட்டு அந்த ஃப்ளூரைட் பேஸ்ட் ஒரு பல்ல விளக்குனதுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட வந்து துப்ப மாட்டாங்க, அது அப்படியே வந்து முழுங்கிடுவாங்க. சோ அப்படி முழுங்கும் போது அந்த ஃப்ளூரைடும் வந்துட்டு அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள போறது நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. சோ அந்த ஒரு காரணத்துக்காக டூத் பேஸ்ட்ல வந்துட்டு ஃப்ளூரைட் வந்து 3 வயசு இருக்கிற வரைக்கும் வந்துட்டு தவிர்க்கிறது பெட்டர். 3 வயசுக்கு மேல வந்து ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் அடுத்தது. பாட்டில் ஃபீடிங் வந்துட்டு 1 இயர்க்கு மேல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீண் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்கிங், அந்த குழந்தைக்கு அடிக்கடி ஏதாச்சும் வந்து நொறுக்கு தீனி கொடுத்துட்டே இருக்கிறது, இது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜங்க் அண்ட் ஸ்டிக்கி ஃபுட்ஸ் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு டாட்லர் ஒரு 2ல இருந்து ஒரு 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவும் கூட சேர்ந்து நின்னு பிரஷ் பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு அதுல பிரஷ் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகும். நம்ம வந்துட்டு 2 டைம்ஸ் பிரஷ் பண்றோம்னு கண்டிப்பா பிரஷ் பண்ணணும்னு சொல்லுவோம் ஒரு குழந்தைகிட்ட. ஆனா அது நம்ம பண்றோமா? இல்ல. சோ நம்ம வந்துட்டு ஒரு ரோல் மாடலா அவங்களுக்கு இருந்தாதான் வந்துட்டு அதை பார்த்து நம்மள பார்த்து அவங்களும் காப்பி பண்ணுவாங்க. 2 டைம்ஸ் பிரஷ் பண்றாங்க நம்ம பேரண்ட், அதனால நம்மளும் பிரஷ் பண்ணணும்னு அவங்களுக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது தவிர்த்து வந்துட்டு டங் கிளீனிங் அண்ட் கார்கிளிங் வந்து என்கரேஜ் பண்ணலாம். டென்டல் சைடு ஒரு கிளினிக்கல் சைட்ல வந்துட்டு பல் சொத்தைக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா வந்துட்டு பல் சொத்தையை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து சொத்தை வர டெண்டன்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி அந்த ஒயிட் லைன்னு ஒரு போட்டோ காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி டெண்டன்சி இருக்குன்னா வந்துட்டு தாராளமா ஃப்ளூரைட் வார்னிஷ் வந்துட்டு உங்க டென்டிஸ்ட கிட்ட பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த ஃப்ளூரைட் வார்னிஷ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு சின்ன பல்லுக்கு மேல அப்ளை பண்ற சின்ன கோட்டிங் மாதிரி தான், நெயில் பாலிஷ் மாதிரி ஒரு சின்ன கோட்டிங் தான், அது தெரியவும் போறது இல்ல. சோ இது பண்ணா பல் சொத்தையை ப்ரிவென்ட் பண்ணலாம். இது தவிர்த்து வந்துட்டு எங்க பல்லோட குழி வந்து ரொம்ப ஆழமா இருக்கோ, அந்த பல்லுக்கு மேல வந்துட்டு கடிக்கிற பக்கத்துல அந்த குழி ஆழமா இருக்கும், அந்தந்த இடத்துல வந்துட்டு தேவையான இடத்துல வந்துட்டு பல்ல அடைச்சுக்கலாம். இந்த ப்ரொசீஜர் பேர் வந்து பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ்னு சொல்லுவோம். சோ பல் சொத்தைய பத்தி ஃபுல்லா பார்த்தாச்சு. இதை தவிர்த்து வந்துட்டு பல்ல வந்துட்டு என்னெல்லாம் பிரச்சனை, குழந்தைங்களுக்கு உண்டான என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜிஞ்சைவைட்டிஸ்னு சொல்லுவோம். இது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் கம்ஸ், அதாவது ஈர் வந்து வீங்கி இருக்கும். இந்த ஈர் வீக்கம் வந்துட்டு இதோட சயின்ஸ் எப்படின்னலாம் தெரியும் நமக்குன்னா, கம்ஸ்ல ப்ளீடிங் இருக்கும். இதை தவிர்த்து வந்துட்டு அவங்களுக்கு பேட் பிரெத் இருக்கலாம். இதுதான் 2 சைன். கிளினிக்கலா நம்ம ஒரு வாய்க்குள்ள பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும்னா, கம்ஸ் வீங்கி இருக்கும். அது தவிர்த்து அந்த பல்ல சுத்தி அந்த பல்லோட
இந்த இடத்துல சுத்தி வந்துட்டு அழுக்கு படிஞ்சிருக்கும் நிறையவே. சோ இந்த மாதிரி கேசஸ்ல வந்து ஒரு கம்ஸ் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு, வீங்கி இருக்கு, ப்ரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் இருக்கு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு உங்க டென்டிஸ்ட காமிச்சிட்டு நார்மல் கிளீனிங் பண்ணாலே தாராளமா போதும். அண்ட் இதுக்கு உண்டான பிரஷிங், கரெக்டா பிரஷிங் எப்படி பண்ணணும்னு வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வர ஸ்லைட்ல சொல்றேன். அந்த பிரஷிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்துட்டு இதை தவிர்க்கலாம். சில பாப்பாக்கு பார்த்தோம்னா வந்துட்டு ஈரெல்லாம் நல்லாதான் இருக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அந்த ஈரை சுத்தி, அந்த ஈருக்கு கீழே அந்த பல்ல சுத்தி வந்துட்டு பிளாக் ஸ்பாட்ஸ் தெரியும். இந்த மாதிரி கருப்பு கருப்பு புள்ளி புள்ளியா நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட வர பேஷண்ட்ஸே வந்துட்டு இது பல் சொத்தியான்னு வந்துட்டு கன்சர்னோட வருவாங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி பல் சொத்தை இருக்குன்னு சொல்லிட்டு. இது பல் சொத்தை கிடையாது. இது குழந்தைங்களோட வாய்க்குள்ள இருக்கிற சர்டன் கிருமினால வர வந்து ஸ்பாட்ஸ் தான் இது. சோ இதனால வந்துட்டு எந்த ஹார்மும் கிடையாது, இது நார்மல் தான். சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராம இருக்கலாம். இஃப் இன் கேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு, இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்சர்னா இருக்குன்னா நார்மல் கிளீனிங் உங்க பல் டாக்டர் காமிச்சிட்டு ஒரு சாதா கிளீனிங் பண்ணாலே இது போயிடும். இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படி யோசிச்சு நீங்க வரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்துட்டு குழந்தைங்கள தெரியுற ரொம்ப காமனான விஷயம் என்னன்னா நைட் கிரைண்டிங். அவங்க தூக்கத்திலேயே அவங்களுக்கு அறியாமலே வந்து அவங்க பல்ல கடிச்சுப்பாங்க. இதோட மெயின் ரீசன் என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஒரு மெயின் ரீசனா இருக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு வயிற்றுல பூச்சி இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து பல்ல கடிச்சுக்கலாம். சோ வயிற்றுல பூச்சி இருக்குன்னா வந்துட்டு டிவார்மிங், அதுக்கு முன்னாடி டிவார்மிங் மெடிசின்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வர்ஸா இருக்கு, பல் கடிக்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதனால வந்துட்டு பல்லே தேய்மானம் ஆயிருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த போட்டோல இருக்க மாதிரி பைட் கார்டுன்னு ஒண்ணு சஜஸ்ட் பண்ணும். சின்ன ட்ரே தான், அவங்க பல்லுக்கு மேல போட்டா பல்லு கடிக்க மாட்டாங்க, இதுதான் கடிப்படும். அடுத்தது பேபி டீத்திங். குழந்தைங்களுக்கு பல்லு எத்தனை வயசுல இருந்து வெளியில வரும், இதுதான் பேபி டீத்திங். சோ நான் ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி 6 மாசத்துல இருந்து பல்லு வெளியில வர ஆரம்பிக்கும். சோ ஃப்ரண்ட் பல்லு வந்துட்டு 8ல இருந்து 12 மாசத்துல வெளியில வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பல்லுக்கு அப்புறமா லேட்டரல் இன்சைசஸ் வந்துட்டு 9 to 13 மந்த்ஸ்ல வர ஆரம்பிக்கும். லேட்டரல் இன்சைசஸ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் மூலர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கடவா பல் வந்து 13ல இருந்து 19 மந்த்ஸ்ல இருந்து வர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா வந்துட்டு கெனைன் வந்துட்டு 16 மாசத்துல இருந்து 22 மாசத்துக்குள்ள வந்திருக்கணும். இதுக்கப்புறமா அடுத்த 2வது கடவா பல்லு வந்துட்டு 25 to 33 மந்த்ஸ்க்குள்ள வந்திருக்கணும். சோ ஒரு குழந்தைய ஒரு 3 வருஷம் ஆகிறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு அந்த 20 பால் பல்லும் வாய்க்குள்ள வந்திருக்கணும். டீத்திங் வந்துட்டு ஓகே, அந்த பல்லு வெளியில வர சைன் வந்து டீத்திங்னு சொல்லுவோம். அந்த பல்லு வெளியில வரும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வந்து பாப்பாக்கு தெரியும். சோ இந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்ஸ்னா ஈர் வந்து கொஞ்சம் வலிக்கும் உங்களுக்கு, சும்மா அழுதுட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஸ்லைட் கொஞ்சம் ஃபீவர் மாதிரி இருக்கலாம், ஏதாச்சும் ஒண்ணு கடிச்சிட்டே இருக்கணும் தோணும், எச்சில் நிறைய ஊறும், ஒண்ணு அவங்க சீக்ஸ வந்து தடவிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு காதை ரப் பண்ணிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் மாறலாம். இதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சூத் பண்றதுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணலாம்னா, ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஒரு சாதா சில்வர் ஸ்பூன் இருக்கு, ஒரு சாதா மெட்டல் ஸ்பூன், அது வந்துட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு அவங்க கையில கொடுக்கலாம். அது வாயில வச்சா ஏதாச்சும் கோல்டா அவங்க வாயில வச்சா கொஞ்சம் அவங்களுக்கு சூதிங்கா இருக்கும். அண்ட் வேற ஏதாச்சும் துணி நல்லா வாஷ் பண்ண சாதா காட்டன் கிளாத்தே வந்துட்டு அவங்களுக்கு வாயில கடிக்கிறதுக்கு கொடுக்கலாம். இது தவிர்த்து வந்துட்டு நிறைய டாய்ஸ் வருது, டீத்திங் டாய்ஸ் சொல்லிட்டு இது கொடுக்கலாம். ட்ரூலிங் அந்த எச்சில் ஊறும்போது அதை நம்ம தொடச்சு விட்டுட்டு கொஞ்சம் நீட்டா மெயின்டைன் பண்ணலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு டீத்திங்க பத்தி பேசியிருக்கோம். இது தவிர்த்து சில பேருக்கு வந்துட்டு சில குழந்தைகளுக்கு வந்துட்டு நியோனேட்டல் டீத்னு இருக்கு. நியோனேட்டல் டீத்னா என்னன்னா வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு பால் பல்லு வந்துட்டு அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா 6 மாசத்துல இருந்து தான் அந்த பால் பல்லு வெளியில வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த குழந்தை வந்துட்டு ஆல்ரெடி பிறக்கும் போதே அந்த பல்லோட பிறந்திருந்தாங்கன்னா இது வந்து நேட்டல் டீத்னு சொல்லுவோம். அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 30 டேஸ்க்குள்ள வந்துட்டு ஒரு பல்லு வெளியில வந்திருக்குன்னா அது நியோனேட்டல் டீத்னு சொல்லுவோம். இந்த நியோனேட்டல் டீத் ஆகட்டும், நேட்டல் டீத் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான பல்லு கிடையாது, அது தானாவே விழுந்துடும். அதுவா வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு அந்த குழந்தைக்கு பால் குடுக்கறது வந்துட்டு இந்த பல்லுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா வந்துட்டு நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்க பல் டாக்டரை பார்த்துட்டு அந்த பல்ல வந்து எடுத்துட்டு தான் அட்வைஸ் பண்ணும்.
இப்போ பேபியோட பல்லு வந்துட்டு எந்தெந்த வயசுல வந்துட்டு ஒன்னொன்னா வர ஆரம்பிக்கும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பேபியோட பல்லு எந்த வயசுல ஒன்னொன்னா விழும்னு நம்ம பார்ப்போம். ஃப்ரண்ட்ல இருக்க பல்லு வந்துட்டு 6ல இருந்து 7 வயசு ஆகும்போது ஃப்ரண்ட்ல இருக்க பல்லும் கீழே இருக்க லோவர் சென்ட்ரல் இன்சைசரும் விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு லேட்டரல் இன்சைசர் வந்துட்டு 7ல இருந்து 8 வயசு குழந்தைக்கு விழ ஆரம்பிக்கும். இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் மோலார் வந்து 9 to 11 இயர்ஸ்ல விழ ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் மோலாருக்கு அடுத்தது வந்துட்டு இந்த கெனைனும் செகண்ட் மோலாரும் வந்துட்டு 10ல இருந்து 12 வயசுல இருந்து விழ ஆரம்பிக்கும். சோ 12 வயசு 13 வயசு ஆகும்போது அந்த குழந்தைக்கு எல்லா பால் பல்லும் விழுந்து பெர்மனன்ட் பல்லு வெளியில வந்திருக்கணும். சோ இதுதான் வந்துட்டு டீத்திங்கோட நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பால் பல் எந்த வயசுல வெளியில வர ஆரம்பிக்கும்னு பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு இந்த பால் பல்லு எப்ப விழுந்து அடுத்த பெர்மனன்ட் பல்லு முளைக்கும்னு பார்த்தோம். இப்போ இந்த பால் பல்லு 2 சார்ட்டும் பார்த்தோம் இல்லையா? சோ இப்போ எனக்கு இந்த பால் பல்லு வந்துட்டு சீக்கிரமா விழுந்துச்சு, சொத்தைனால நான் வந்து என்னோட குழந்தைக்கு வந்துட்டு பால் பல்லு சீக்கிரமா போய் எடுத்துட்டேன். சோ அதனால என்ன ப்ராப்ளம் ஆக போகுது? அது எப்படியும் பால் பல்லு தானே, விழுந்துட்டு அடுத்த பல்லு முளைக்க போகுதுன்னு தானே நிறைய பேர் நினைச்சிருப்போம். சோ இந்த போட்டோ பார்த்தா நமக்கு புரியும். இந்த நடுவுல வந்துட்டு இங்க பால் பல்லு கிடையாது, இந்த பால் பல் விழுந்திருக்கு. அடுத்து வர பெர்மனன்ட் பல்லு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுது. இப்ப இங்க வந்துட்டு ஸ்பேசிங் இருக்கறனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, பக்கத்துல இருக்க பல்லு வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்கும். இது நகர்ந்து இந்த ஸ்பேஸ் ஃபுல்லா வந்து இந்த பக்கத்துல இருக்க பல்ல வந்து ஆக்கிபை பண்ணிடும். சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த பல்லுக்கு வெளியில வர இடம் இல்ல, இந்த பல்லு உள்ளேயே மாட்டிக்கும். சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு மில் டூத் வந்துட்டு நம்ம சீக்கிரமா எடுக்க கூடாதுன்னு சொல்றோம். அப்படியே வேற வழி இல்ல, அந்த பல்லு ரொம்ப சொத்தையா இருக்கு, அதனால அந்த பல்லு எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ்னு அட்வைஸ் பண்ணும். இந்த மாதிரி ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ் போடும்போது இந்த பல்லு வந்துட்டு இந்த இடத்துக்கு நகராது, அடுத்து வர பல்லுக்கும் வந்துட்டு நம்ம இடத்த வந்து தக்க வைக்கிற மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்துட்டு ஏர்லி லாஸ் ஆஃப் மில் டூத் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதாவது அந்த பால் பல் வந்து ரொம்ப சீக்கிரமாவே விழுந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த பால் பல் வந்துட்டு ரொம்ப லேட்டா, அதாவது இந்த ஃப்ரண்ட்ல இருக்க பல்லு வந்துட்டு ஒரு 6-7 வயசு ஆகும்போது விழணும்னு சொன்னேன் இல்லையா? 6-7 வயசு ஆகியும் அது விழலைன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, இந்த பால் பல்லு வந்து விழாத பட்சத்துல இந்த பெர்மனன்ட் பல்லு வந்துட்டு வேற ஏதாச்சும் இடத்துல, அதாவது அந்த பின்னாடியோ இல்லைன்னா கொஞ்சம் கிராஸ் ஆவோ ஏதோ ஒரு இடம் வழியா அது வெளியில வர ட்ரை பண்ணும். சோ டிலேட் லாஸ் ஆஃப் டீத், இதனால என்ன ப்ராப்ளம் இருக்கும்? அந்த பல்லு வந்துட்டு வரிசை சரியில்லாம வரும். அதனால வந்து அந்த குழந்தைக்கு கடிக்கிறது வாட்டம் இருக்காது. சோ நம்ம எப்படி முடிவு பண்ணோம்? அதாவது என்னோட பாப்பாக்கு வந்துட்டு பால் பல்லு இன்னும் விழல, அந்த பால் பல்ல வந்து நம்ம எடுத்துதான் ஆகணும், நமக்கு எப்படி முடிவு பண்ணோம்னா, ஷெட்டிங் சார்ட் ஆல்ரெடி நம்ம இங்க சார்ட் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த 6-7 வயசுலதான் இந்த பல்லு விழணும், 7-8 வயசுலதான் வந்து இந்த பல்லு விழணும். சோ இது ஒரு ரெஃபரன்ஸா நீங்க வச்சுக்கலாம். சோ எனக்கு இந்த பல்லு வந்து 6-7 வயசுக்கு அப்புறமும் விழலைன்னா நீங்க வந்துட்டு உங்க பல் டாக்டரை பார்த்துட்டு அந்த பல்லு எடுக்கிறது பெட்டர். ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு சிச்சுவேஷன் என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த பின்னாடி அந்த பெர்மனன்ட் பல்லு வந்து எனக்கு பாதி தூரம் வெளியில வந்துச்சு, பாதி தூரம் வெளியில வந்த பிறகும் இந்த பல்லு வந்து சுத்தமா ஆடலைன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் உங்க பல் டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு இந்த பல்லு எடுக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு உண்டான ஹேபிட்ஸ், என்னெல்லாம் ஹேபிட்ஸ் இருக்கு, அதனால வந்துட்டு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சின்ன ஸ்லைட்ல பார்ப்போம். தம் சக்கிங் ஆர் ஃபிங்கர் சக்கிங், இது ஒரு வெரி காமன். அதாவது கை ஏதாச்சும் ஒரு விரல வந்து நம்ம வாயிலேயே வச்சுட்டு சக் பண்ணிட்டே இருக்குது. இன்னொரு காமன் ஹேபிட் வந்துட்டு பாட்டில் ஃபீடிங், மவுத் பிரீதிங் இருக்கலாம், வாய் வழியா சுவசிக்கிறது. லிப் சக்கிங், லிப்ப வந்துட்டு உதட வந்து கடிச்சிட்டே இருக்குது. நெயில் பைட்டிங், பல்ல வந்து கடிக்கிறது, பிரக்சிசம். இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தெரியுது காமன் ஹேபிட்ஸ். இந்த ஹேபிட்ஸ்னால வந்துட்டு அவங்களோட பல்லோட அமைப்பும் அது இல்லாம தாடையோட அமைப்புமே மாறிட்டு பல்லோட வரிசை சரியில்லாம இருக்கதும் தாடையோட வரிசை சரியில்லாம இருக்கதும் அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிடறதுக்குமே கஷ்டமா போற அளவுக்கு கூட வந்துட்டு இந்த ஹேபிட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் காஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்குன்னா நம்ம என்ன ஹேபிட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் லெவல்லயே வந்து கரெக்ட் பண்றது பெட்டர். இதுல வந்துட்டு ஓகே ஹேபிட்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. வேற எந்தெல்லாம் ஏரியாஸ்ல வந்துட்டு நம்ம பல் டாக்டரை பாக்குற மாதிரி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் போட்டோல காமிக்கிற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களோட பதான் பேசுறேன்னா, சோ ஃபர்ஸ்ட் போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா
ரொம்ப பல்ல வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்கு. அந்த அடுத்த பல்லு வரதுக்கே வந்துட்டு எந்த இடத்துல வரணும்னே நமக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம கட்டாயமா வந்துட்டு பல் டாக்டர் போய் அட்வைஸ் கேட்கணும். அது இல்லாம வந்துட்டு மேல் பல்லும் கீழ் பல்லும் சேரும் போது, அதாவது மேல் தாடையில இருக்க பல்லும் கீழ் தாடையில இருக்க பல்லும் கடிக்கும் போது இந்த மாதிரி கேப் வருதுன்னா இது ஓபன் பைட்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் வந்துட்டு நம்ம டென்டிஸ்ட போய் கன்சல்ட் பண்றது பெட்டர். இது இல்லாம இந்த மேல் பல்லும் கீழ் பல்லும் வந்துட்டு நம்ம கடிக்கும் போது ஓரளவுக்கு வந்துட்டு அந்த மேல் பல்லுக்கும் கீழ் பல்லுக்கும் வந்துட்டு ஒரு அளவுக்கு கேப் இருக்கணும். கடிக்கும் போது கீழ்பல்லோட விசிபிலிட்டி கீழ்பல்லு ஓரளவுக்கு நமக்கு தெரியணும் நம்ம பார்க்கும்போது. இந்த போட்டோல நம்ம பாத்தீங்கன்னா மேல் பல்லு தான் ஃபுல்லாவே தெரியுது, கீழ்பல்லு சுத்தமா தெரியல. மேல் பல்லு எந்த அளவுக்கு இருக்குன்னா கீழ்பல்லோட ஈர வரைக்கும் போய் குத்துது. சோ இது டீப் பைட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் வந்துட்டு டென்டிஸ்ட் போய் கன்சல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேலட், அத மேல நம்ம மேல் தாடை இருக்கு இல்லையா, மேல தாடைய வந்துட்டு தூக்கிட்டு நம்ம மேல பார்க்கும்போது தெரியுற இடம் தான் பேலட்னு சொல்லுவோம். சோ இந்த பேலட் வந்துட்டு ரொம்ப சுருங்கி இருந்தாலோ இல்லைன்னா அந்த பேலட் வந்து ரொம்ப விரிஞ்சு இருந்தாலும் இந்த 2 கண்டிஷனுமே வந்துட்டு டென்டிஸ்ட் கன்சல்ட் பண்றது பெட்டர். இது இல்லாம நெக்ஸ்ட் வந்துட்டு கண்டிஷன் என்னன்னா வந்துட்டு மேல் பல்லும் கீழ் பல்லும் எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டா வந்துட்டு அந்த செட்டிங் எப்படி இருக்கும்னா மேல் பல்லு முன்னாடி இருக்கும், கீழ் பல்லு வந்து பின்னாடி இருக்கும். சோ இதுதான் நார்மல். இதுவே நேரம் உல்டாவா இருக்குன்னா மேல் பல்லு வந்துட்டு உள்ள இருக்கும், கீழ் பல்லு பின்னாடி இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா மேல் பல்லு வந்துட்டு பின்னாடியும் கீழ் பல்லு வந்து வெளியே இருக்குன்னா வந்துட்டு இது வந்து கிளாஸ் 3 அக்மால் அக்ளூஷன் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் வந்துட்டு கட்டாயமா வந்துட்டு பல் டாக்டர் அணுகி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் போட்டோல வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மேல் பல்லு வெளியில தான் இருக்கு, கீழ் பல்லும் உள்ளதான் இருக்கு. ஒரே ஒரு பல்லு மட்டும் இந்த மாதிரி உல்டாவா இருக்கு. ஒரே ஒரு பல்லு மட்டும் வந்துட்டு அந்த பைட் வந்துட்டு மாறி இருக்கு. சோ இந்த மாதிரி சிங்கிள் டூத் கிராஸ் பைட் கேசஸ்லயும் வந்துட்டு நம்ம வந்துட்டு டென்டிஸ்ட் அணுகலாம். சோ இந்த கண்டிஷன் எல்லாமே நான் இப்ப இந்த போட்டோல போட்டிருக்க கண்டிஷன் எல்லாமே வந்துட்டு அந்த குழந்தையோட வளர்ற பருவம் அந்த ஸ்டேஜ்ல மட்டும்தான் கரெக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு 12 இல்லைன்னா 15 வயசு வரைக்கும் தான் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல வந்துட்டு நான் வந்துட்டு டிலே பண்ணி அப்படியே பார்க்காம விட்டுட்டோம்னா அதுக்கு மேல இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கரெக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இப்போ நம்ம பல்லுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓரல் ப்ரொஃபைலாக்சிஸ், அதாவது அந்த பல்லு பராமரிக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் இது வந்துட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஒரு பல் டாக்டரை வந்துட்டு அணுகி நம்ம ரொட்டீன் எக்ஸாமினேஷன் ரொட்டீன் செக்அப் பண்ணலாம். இது தவிர்த்து வந்துட்டு அவங்க ஏதாச்சும் அந்த பல்லுல குறிப்பிட்ட பல்லுல வந்து சொத்தை இருக்கு, எக்ஸ்ரே எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்ரே எடுத்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு கிளீனிங், 2 வேளை நம்ம பிரஷ் பண்ணி மெயின்டைன் பண்றது. பல்லு மேல வந்து காரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா அந்த பல்லுக்கு உண்டான கிளீனிங் பண்ணிக்கலாம். அது இதுமே வந்துட்டு டாக்டர் கிட்ட டென்டிஸ்ட் கிட்ட தான் போயிட்டு நீங்க பண்ற போல இருக்கும். அது இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் வந்துட்டு 2 தடவை பல்ல விளக்குறோமோ அதே மாதிரி அது கூட வந்துட்டு ஃபிளாசிங்கும் பண்ணும். ஃபிளாசிங் சொல்றது என்னன்னா வந்துட்டு இப்போ நம்ம பல்லு இப்படி இருக்கலாம், இது குழந்தைங்களுக்கும் பண்ணலாம், இது பெரியவங்களுக்கும் பண்ணலாம். ஃபிளாசிங் பல்லோட வரிசை வந்து இப்படி இருக்குன்னா எல்லா பல்லுக்கும் நடுல வந்துட்டு கேப்ஸ் இருக்கும். சோ இந்த கேப்ஸ்க்கு நடுல வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஃபிளாஸ்ன்னு சொல்றது ஒண்ணும் இல்ல, சின்னதா ஒரு நார்மல் நூல் தான். சோ இந்த நூலை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கேப்ஸ்குள்ள வந்து ஸ்லைட் பண்ணி எடுக்கணும். சோ இந்த டெக்னிக் தான் ஃபிளாசிங்னு சொல்லுவோம். இது வீட்லயே தாராளமா பண்ணலாம். நிறைய ஃபிளாஸ் கிட்னு சொல்லிட்டு கடையில கிடைக்குது. சோ இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். சோ எப்படி ட்வைஸ் பிரஷிங் சொல்றோமோ அதே மாதிரி வந்து ஃபிளாசிங்குமே டெய்லி பண்ணணும். அடுத்தது இப்போ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் ஆர் சீலன், அந்த பல்லுக்கு குறிப்பிட்ட பர்சனுக்கு வந்துட்டு அந்த பல் சொத்தை வந்து நிறைய கொஞ்சம் பல் சொத்தை வந்து ஜாஸ்தி வர டெண்டன்சி இருக்குன்னா அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஃப்ளூரைட் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா ஸ்பிட் அண்ட் ஃபிஷ் சீலன் எடுத்துக்கலாம். இப்போ பிரஷிங் பத்தி பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிரஷ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சாஃப்ட் பிரஷஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த ஹெட் சைஸ், அந்த பிரஷ்க்கு மேல இருக்கு இல்லையா அந்த பிரிசில்ஸ் இருக்க இடத்துல வந்துட்டு இது பிரஷோட ஹெட்னு சொல்லுவோம். இந்த ஹெட் வந்துட்டு சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க, எந்த அளவுக்கு சின்னதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இது தவிர்த்து வந்துட்டு நம்ம டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது ஒரு பட்டாணி சைஸ் அளவுக்கு தான் வந்து டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். இதுக்கு மேல வந்துட்டு டூத் பேஸ்ட் தேவை கிடையாது.
அண்ட் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பிரஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ஹைட் ஏத்தலைன்னா ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி அந்த அவங்களோட சிங்க் முன்னாடி நிக்க வச்சுட்டு அவங்களே வந்துட்டு அவங்க பிரஷ் பண்ண விட்டோம்னா அவங்களுக்கும் பிரஷிங்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் வந்துட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு 1.5 வயசு ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்க பிரஷ் பண்றீங்கன்னா அவங்க கூட இருந்து அவங்க பின்னாடி நின்னுட்டு பிரஷிங் வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்தோம்னா, அதாவது வந்துட்டு இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன பாப்பாக்கு நம்ம பல் தேக்க வைக்கிறோம்னா வந்துட்டு அந்த பாப்பாவை முன்னாடி நிக்க வச்சுட்டு நம்ம பின்னாடி நின்னுட்டு அவங்க வாய்க்குள்ள பிரஷ் போட்டு பிரஷ் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு வாட்டம் இருக்கும். இந்த போட்டோல காமிக்கிற மாதிரி பாப்பா முன்னாடி நிக்கணும், அம்மா இல்லைன்னா அப்பா வந்து பின்னாடி நின்னுட்டு அந்த பிரஷ வந்துட்டு அந்த குழந்தை வாய்க்குள்ள போட்டுட்டு நம்ம பிரஷ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு வலிக்காது, எங்கேயும் போய் குத்தாது. இதுவே நேரா உல்டாவா வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த குழந்தை முன்னாடி அந்த குழந்தைய ஃபேஸ் பண்ற மாதிரி நின்னுட்டு பிரஷ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு வலிக்கும், போய் குத்தும். இதுவே சின்ன ஒரு குழந்தை ஒரு 6 மாசத்துல இருந்து ஒரு இல்ல 1.5 வயசு தான், ஒரு மாசம் 1 வருஷத்துல இருந்து 1.5 வயசு தான் அந்த குழந்தைக்கு ஆகுதுன்னா அம்மா இல்லைன்னா அப்பா என்ன பண்ணலாம்னா அந்த குழந்தைய வந்துட்டு அவங்க மடி மேல படுக்க வச்சுட்டு பிரஷ் பண்ணா இன்னுமே வந்துட்டு வாட்டமா இருக்கும். எப்போதுமே வந்துட்டு மிரருக்கு முன்னாடி வந்துட்டு பிரஷ் பண்ண வைங்க. அவங்களுக்கும் வந்துட்டு பிரஷிங்ல வந்துட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிரஷ் பண்ணும்போது ஆல்வேஸ் வந்துட்டு சர்க்கிள், குட்டி குட்டி சர்க்கிள், அதாவது வந்துட்டு வட்ட டைரக்ஷன்ல வந்து பிரஷ் பண்ணுங்க. பிரஷ் எப்போதுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ல எடுத்துட்டு போக கூடாது. ஒன்லி இன் சர்க்கிள் ஸ்ட்ரோக்ஸ் தான் எடுத்துட்டு போகணும். எல்லா சர்ஃபேஸும் கவர் பண்ற போல பாத்துக்கோங்க. மெயினா என்ன சர்ஃபேஸ் வரும்னா வந்துட்டு மேல கடிக்கிற சர்ஃபேஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சைட் மேல இருக்கிற 2 சைட்ஸ், ஃப்ரண்ட், உள் பகுதி, இது எல்லாமே தான் வந்துட்டு கவர் பண்ற சர்ஃபேஸ். சோ எல்லா பகுதியும் வந்து கவர் பண்ணிருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா முக்கியமான விஷயம் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அந்த பிரஷ் பண்ண அந்த டூத் பேஸ்ட வந்துட்டு துப்புறதுக்கும் இது ஃபுல்லாவே இப்போ வந்து நம்ம பேசுனது கிட்ஸ். அடுத்தது வந்துட்டு அடல்ட்ஸ், பெரியவங்களுக்கு உண்டான ஓரல் ப்ரோஃபிலாக்சிஸ் பத்தி பார்ப்போம். ஓரல் ப்ரோஃபிலாக்சிஸ்னா நம்ம வந்து அந்த பல்ல வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு வந்து பெரியவங்களுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். சோ இதுல முக்கியமான விஷயம் வந்துட்டு டூத் பிரஷிங் வந்து 2 தடவை பண்ணணும். அது இல்லாம வந்து ஃபிளாசிங்கும் கூட பண்ணணும். டூத் பிரஷ் வந்து எப்படி செலக்ட் பண்றது? சோ டூத் பிரஷ் பேக்கெட் பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட், மீடியம், ஹார்ட்னு போட்டிருக்கும். சோ உங்களுக்கு வந்துட்டு உங்க கம்ஸ் ஹெல்த்தியா தான் இருக்கு, உங்க பல்லு ஹெல்த்தியா தான் இருக்குன்னா மீடியம் சைஸ் டூத் பிரஷ் வந்து ஆஃப் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்தியா இருக்கு, இல்லைன்னா ஈர் பிரச்சனை இருக்குன்னா உங்க டென்டிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க சாஃப்ட் டூத் பிரஷ் வந்துட்டு வாங்கலாம். பிரஷ் ஹெட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன இந்த பாயிண்ட், பிரஷ் ஹெட் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்மால் சைஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் பிரஷ் வந்துட்டு வைக்கும் போது ஆல்வேஸ் வந்துட்டு ஒரு பிரஷோட கான்டாக்ட்ல இருக்கக்கூடாது. பிரஷ் ஹெட் வந்துட்டு மூடி போட்டு வைக்காதீங்க. மூடி போட்டு வைக்கும் போது வந்துட்டு அது ஃபங்கல் growth வந்துட்டு நிறைய ப்ரொமோட் பண்ணும். ஸோ ஆல்வேஸ் டு நாட் க்ளோஸ் த ஹெட் ஆஃப் த டூத் பிரஷ். டூத் பிரஷ் வந்துட்டு கட்டாயமா வந்துட்டு 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணும். இல்லைன்னா அந்த பிரிசில்ஸ் நம்ம பார்த்தாலே வந்துட்டு தெரியும், அது ஒரு மாதிரி தேஞ்சிட்டு ஒரு மாதிரி விரிஞ்சு போயிருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஆகும் போதும் வந்து நம்ம டூத் பிரஷ வந்து மாத்திரக்குள்ள இருக்கும். டூத் பேஸ்ட் வந்துட்டு ஃபார் அடல்ட்ஸ், பெரியவங்களுக்கு வந்துட்டு ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் யூஸ் பண்றது பெட்டர். ஜெல் டூத் பேஸ்ட் இல்லைன்னா சார்கோல் டூத் பேஸ்ட், இந்த மாதிரி டூத் பேஸ்ட் எல்லாம் வந்துட்டு தவிர்த்துக்கலாம். எதனாலன்னா இது வந்துட்டு பல்ல வந்துட்டு தேய்மானம் ஆக்குற கண்டென்ட்ஸ், என்ன அப்ரேசிவ்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அந்த பல்ல வந்துட்டு தேய்மானம் ஜாஸ்தி ஆக்குற கண்டென்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு. சோ இந்த மாதிரி ஜெல் டூத் பேஸ்ட் இல்லைன்னா சார்கோல் டூத் பேஸ்ட் அவாய்ட் பண்றது பெட்டர். எல்லா டூத் பேஸ்ட்லயும் வந்துட்டு SLSன்னு கண்டென்ட் இருக்கும், சோடியம் லாரல் இல்ல சல்ஃபேட்னு கண்டென்ட் இருக்கும். சோ இந்த கண்டென்ட் இருக்கிறதுனால வந்துட்டு இது ஒரு கெமிக்கல் தான். சோ வந்துட்டு நம்ம வந்துட்டு நைட் பிரஷ் பண்ணும்போது வந்துட்டு ட்ரை பிரஷிங் ஃபாலோ பண்ணலாம். ட்ரை பிரஷிங் என்னன்னா டூத் பேஸ்ட் இல்லாம வெறும் நம்ம டூத் பிரஷ வச்சுட்டு நம்ம பல்லு ஃபுல்லா பிரஷ் பண்ணாலே ஒரு வேலைக்கு தாராளமா போதும். சோ மார்னிங் வந்துட்டு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி பிரஷ் பண்ணலாம். நைட் டைம்ல வந்துட்டு டூத் பேஸ்ட் போடாம ட்ரை பிரஷிங் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிரஷிங் பேட்டர்ன் வந்துட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் குட்டி குட்டி சர்க்கிள்ஸ்ல பிரஷ் பண்ணணும். எல்லா சர்ஃபேஸும் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். அண்ட் பின்னாடி பல்லு, பேக் டூத்துக்கு வந்துட்டு நம்ம பிரஷ் பண்ணும்போது, அதாவது நம்ம பின்னாடி மேல இருக்க கடவா பல்லுக்கு வந்துட்டு பிரஷ் பண்ணும்போது எப்போதுமே வந்துட்டு வாயை வந்துட்டு பாதி க்ளோஸ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணோம்னா அந்த பிரஷ் வந்துட்டு பின்னாடி போய் ரீச் ஆகும்.
ஆன ஓபன் பண்ணிட்டு பிரஷ் பண்ணும்போது அந்த பிரஷ் வந்துட்டு பின்னாடி பல்லுக்கு போய் ரீச் ஆகாது. இதுவே வந்துட்டு ஒரு வாயை வந்துட்டு ஹாஃப் க்ளோஸ், பாதி வச்சுட்டு பாதி க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிரஷ்ஷை கொண்டு போனோம்னா ஈஸியா ரீச் ஆகும். இது தவிர்த்து வந்துட்டு நம்ம வந்து லிப்ஸ் இல்லைன்னா சீக்ஸை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நகர்த்தி கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு பொறுமையா பிரஷ் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இன்னும் கிளீனிங் எஃபிஷியன்சி ஜாஸ்தியா இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, நான் சென்சடைன் டூத்பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன், சென்சடைன் யூஸ் பண்ணலாமான்னு. சென்சடைன் வந்துட்டு ஒரு மெடிக்கேட்டட், ஒரு மருந்து கலந்த டூத்பேஸ்ட். அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து அந்த பல்லு பூச்சம் இருக்குன்னா அந்த பூச்சம் வந்து நிறுத்த வேண்டியதுக்கான மருந்து வந்துட்டு அதுல கலந்துருக்காங்க. சோ வந்துட்டு சென்சிட்டிவிட்டி இருக்கிற பீப்புள் வந்துட்டு எனக்கு பல் கூச்சம் இருக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு சென்சடைன் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம சென்சிட்டிவிட்டி இல்ல, என்னோட பல் எல்லாமே நார்மலா தான் இருக்குன்னா நான் சென்சடைன் அட்வைஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாமே தவிர்த்து நம்ம பல்லு கிளீன் பண்றதோட நம்மளோட நாக்கையும் சேர்த்து கிளீன் பண்ற போல இருக்கும். ஃபிளாசிங் ஆல்ரெடி சொன்னதுதான். ஃபிளாசிங்லயே நிறைய டைப்ஸ் வருது. ஃபிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன குச்சியிலேயே வந்துட்டு அந்த முனையிலேயே வந்துட்டு நூல் வச்சு வருது. இப்போ ஃபிளாஸ் வந்து ஹோல்டரோடயே வருது. சோ அந்த மாதிரி ஃபிளாஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியராகவே இருக்கும். சோ ஃபிளாஸ் வந்துட்டு நம்மளோட பல்லோட எல்லா இடுக்குலயும் போட்டு நம்ம கிளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இடுக்குல இருக்க அழுக்கும் வெளியில வரும். பிரஷ் பண்ணும்போது அந்த பல்லோட சர்ஃபேஸும் சேர்ந்து கிளீன் ஆகிற மாதிரி 100% கிளீன் எஃபெக்ட் வந்துடும். வேறஸ் நம்ம பிரஷ் பண்ணும்போது நம்ம பிரஷ் வந்துட்டு இந்த சர்ஃபேஸ் தான் தொடுமே தவிர்த்து பிரஷ் வந்து இந்த இடுக்குல போய் கிளீன் பண்ணவே பண்ணாது. சோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு பிரஷ் பண்ணும்போது ஃபிளாசிங்கும் கண்டிப்பா பண்ணணும்னு சொல்றது. ஓகே, இப்ப நம்ம பிரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம பல்லு எப்படி நம்ம பக்காவா கிளீன் பண்ணிருக்கோம்னு எப்படி தெரியும்னா வந்துட்டு ஒண்ணும் இல்ல, நம்ம நாக்க வந்துட்டு எல்லா இடத்துலயும், அதாவது இந்த பின்னாடி பல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பல்லு வரைக்கும், இங்க இருந்து மறுபடியும் இந்த பல்லு வரைக்கும் நம்ம நாக்க வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரன் பண்ணாலே தெரியும். நம்ம ரன் பண்ணும்போது நாக்க வந்து அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு வச்சு ஃபீல் பண்ணும்போதே அந்த இடம் வந்துட்டு ஸ்மூத்தா தெரியும். இதுவே ஒரு அழுக்கு தங்கி இருக்குன்னா கொஞ்சம் அந்த ஃபீலிங் நமக்கு டெஃபினட்டா தெரியும். ஸோ நம்ம நாக்கு ரன் பண்ணாலே நம்மளோட கிளீனிங் எவ்வளவு தூரம் நம்ம நல்லா கிளீன் பண்ணிருக்கோம்னு எஃபிஷியன்ட்டா வச்சு செக் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன். இவ்வளவுதான் என் சைட்ல இருந்து. அவ்வளவுதான். தேங்க்யூ. சங்கீதா சங்கீதா இருக்கீங்களா? மேடம் முடிச்சுட்டாங்களாமே. மேடம் கேமரா ஆன் பண்ணுங்க. சாரி, இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால், பப்ளிக்ல இருந்து ஃபோன் கால். ஆக்சுவலா ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சின்னு சொல்லி அதனால டாக்டர் ரெஃபர் பண்றதுக்காக போயிட்டு இருந்தேன். சங்கீதா சொல்லுங்கம்மா. பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஆக்சுவலா நல்லா இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஆக்சுவலா வந்து இந்த அளவுக்கு வந்து ஓப்பன் அப்பா ஒவ்வொரு பிபிடி போட்டு இந்த அளவுக்கு நிறைய விஷயத்த வந்து போட்டு குழந்தைக்கு பல்லு வளர்க்கறதுல இருந்து பல்லு எப்படி வளரும், பல்லு
பல்லோட ஸ்கேன் எப்படி பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எப்படி பண்ணுவாங்க, பல்ல எப்படி பராமரிக்கணும், எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணணும், பேஸ்ட் பால் குடிக்கிறது எப்படி, பால் குடிச்சா பல்லு சொட்டையாகுமா, பால் எப்படி கொடுக்கணும், A to Z மொத்தமே வந்து ஒரு குழந்தைக்கு எது முக்கியமான விஷயம் தேவைப்படுதோ அதை வந்து வெளிப்படையா பேசியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க முடிக்கும் போது கரெக்டா ஒரு ஃபோன் கால் வந்தது, வெளியே போனா கரெக்டா அந்த டைம் வந்து சிங்க் ஆயிடுச்சு. இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால். ஆக்சுவலா நிறைய விஷயத்த வந்து குழந்தைங்க வந்து நானும் இது பண்றேன் அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கிட்டு அதை வந்து வளர்க்கிற விஷயத்துல வந்து எல்லாருமே வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. பல்லு சொத்தையாக்குறது, பின்னாடி வந்து குழந்தைக்கு வந்து பால் பல்லு நினைச்சு ஆமா பெரியவங்க. மெயின் பாயிண்ட் வந்து இந்த ஸ்லைட்ல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு நம்மளோட பராமரிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த குழந்தைக்கு சொத்தை வருது சொத்தை வராததெல்லாம் செகண்டரி. நம்ம வந்துட்டு ஆஸ் அ பேரண்ட் வந்து அந்த குழந்தைக்கு எவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த டீத்தை வந்து மெயின்டைன் பண்றோமோ அதே பழக்கத்தை வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருவோமோ இதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா 99% இல்ல 100% அதுதான் உண்மை. ஆக்சுவலா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய குழந்தை வந்து பால் குடிக்கிற குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சு 1 வயசு கூட ஆகாது, பல்லு பாத்தீங்கன்னா சொத்தையா ஆமா இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பட் என்னம்மா இப்படி விட்டு வச்சிருக்கீங்க பேரண்ட், அது பால் பல்லு தானே, முழுதா முளைச்சிடும் போது இப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்து ரிஸ்பெக்ட் தெரியவே தெரியாது. மேடம் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இந்த கத்திரிக்காய் கரைச்சா பல்லு சொத்தையாகுமா? கத்திரிக்காவா? ஆமா. இல்லையே, ஏன் யார் சொன்னாங்க? ஆக்சுவலி அது ஒரு மித்தா போயிட்டு இருக்கு, அதனால கேட்டேன். ஆக்சுவலா மித்துதான், இல்ல ட்ரூ கிடையாது. ஓகே ஓகே, தேங்க்யூ. சங்கீதா உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? அவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க பிக்சர்ஸ் எல்லாம். சோ அப்படியே நின்னுட்டு இருந்தேன். அதுக்குள்ள சரி அம்மா முடிச்சிட்டாங்களா? ஓகே ஓகே, சாரிங்கம்மா. நான் நீங்க திருப்பி No ஏதோ problem. சொல்ல பரவாயில்ல. வந்துருக்கேன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் நானு. ரொம்ப நல்லா சரி பரவாயில்ல. இருந்ததுமா. அது இல்லாம எனக்கும் சொத்த பல்லு இருக்கு, எதனால வந்துச்சுன்னுட்டு அந்த ப்ரிவென்டிவ் கேர்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கிளீனிங் எப்படி பண்றது அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது கிளாஸ். ஓகேங்க, ரைட், டன். ஓகே மேம், தேங்க்யூ மேம். அந்த ஃப்ளூரைடு ஒரு கொஸ்டின் இருக்கு மேம். ஃப்ளூரைடு கண்டென்ட் வந்து அதிகமாச்சுனாலும் பல்லு அரிக்காதுங்களா மேம்? யாருக்கு கேக்குறீங்க, குழந்தைங்களுக்கா இல்ல பெரியவங்களுக்கா? இல்ல குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரெண்டு பேத்துக்குமே ஃப்ளூரைடு பல்லு வந்து அதிகமாயிடுச்சுன்னா அரிச்ச மாதிரி ஆமா, இருக்குமே. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனும் இருக்கு. அது எப்படின்னா வந்து நம்மளோட ஏரியாலயே வந்து தண்ணியில வந்து ஃப்ளூரைட் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃப்ளூரைட் கண்டென்ட் நார்மலை விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா வந்துட்டு கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பல்ல அரிக்கும். அந்த சிம்டம்ஸும் தனி, அது வேற டாபிக். ஆனா ஓரளவுக்கு வந்துட்டு ஃப்ளூரைடு இருக்கணும். எல்லா டூத் பேஸ்ட்லயும் வந்து ஃப்ளூரைடு இருக்கணும். அப்பதான் வந்து பல் சொத்தையை தவிர்க்கும். அதுக்கு மேல ரொம்ப ஜாஸ்தியா ஃப்ளூரைடு இருக்கும் போதுதான் வந்து நீங்க சொல்ற மாதிரி பல்ல அரிச்ச போல வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆகும். சோ அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அதுவுமே எல்லாமே வேற வேற டாபிக்ல வரும். ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கலாங்க மேம். தேங்க்யூ மேம். பார்த்தி ஐயா, பேசுங்க. பார்த்தி ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, பேசுங்க ஐயா. கேள்விகள் இருந்தா கேட்கலாம், அம்மாக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். மாயவேல் அம்மா, மாயவேல் ஐயா பேசுங்க ஐயா. மாயவேல் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க ஐயா. மத்தவங்கள மியூட் அன்மியூட் பண்ணுமா, மத்தவங்க அன்மியூட் பண்ணு. ஆக்சுவலா மேடம் பேசுறது ஃபுல்லா பிபிடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, டவுட் அவ்வளவா இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு கிளியரா தான் பேசி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிடி ரிலேட்டடா பேசியிருக்கும் போது வந்து டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வெங்கடேஷ் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? தேங்க்யூ சோ மச் மேடம். ஆக்சுவலா வந்து நல்லா இருந்தது கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய விஷயத்த ஓப்பன் அப்பா நீங்க வந்து இந்த அளவுக்கு நீங்க பேசும்போது ஆக்சுவலா ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்துட்டு போனீங்க. டென்டல் கேரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எப்படி வந்து மக்களால் எடுத்துட்டு போய் குழந்தைக்கு சேர்க்கணும்ன்ற விஷயம் வந்து இது வரைக்கும் 1000 எபிசோட் பண்ணிட்டேன். ஆனா பல் சம்பந்தப்பட்ட கிளாஸ் வந்து நான் கொடுக்கவே இல்லை. நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க கொடுத்துருக்கிறது. ஓகே. ஆக்சுவலி வந்து ஏன்னா இது வரைக்கும் நீங்க 1032வது எபிசோடு இன்னைக்கு பார்த்தேன். ஆமா.
ஆமா அந்த எபிசோட் நீங்க பண்ணும்போது இது வரைக்கும் பல் சம்பந்தப்பட்ட டென்டல் கேர் மட்டும் நான் எத்தனையோ டாக்டர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கேன், பிராங்காவே சொல்றேன். பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, பல்லுல என்ன பேசுறது சார், பல்லுல என்ன இருக்கு சார், அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னும் போது வந்து பல்லுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்மளும் அந்த பல்லுக்கு எவ்வளவு விஷயத்த வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து யோசிக்க தோணுது. ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச். சங்கீதா, நீங்க என்ன சொல்லி முடிச்சுக்கலாமா? டன் சார், தேங்க்யூ சோ மச். சார் எனக்கு உங்க சைட்ல இருந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ சங்கீதா தேங்க்யூ. மேம். இதே மாதிரி நிறைய வந்துட்டு பற்களை பத்தி இன்னும் பெரியவங்களுக்கும் நீங்க சொல்லணும் மேம். நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு. ஸோ குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருக்கீங்க. நாங்க கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவோம். தேங்க்யூ மேம். வாழ்க தேங்க்யூ வளமுடன் மேம். மேம். நன்றிகள் தேங்க்யூ மேம். மேம். தேங்க்யூ.